புதுசாக வீடு கட்டி இன்னும் பால் காய்ச்சி குடியேறலை. ஆனால் தினமும் அந்த வீட்டு முன்னாடி மது அருந்துட்டு காலி பாட்டிலை வீசிட்டு போனால் யாராக இருந்தாலும் கோபம் வரந்தானே செய்யும். அந்த கோபத்தோட அநியாயத்தை தட்டி கேட்டதால் நடந்திருக்கு இந்த கொடூர கொலை. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செங்கலா சேர்த்து சேர்த்து வச்சு வீடு கட்டிட்டு வந்த நபர் இப்போ உயிரோட இல்லை. அவர் வீட்டு வாசல்ல கிடந்த செங்கல்ல வச்சு மிக கொடூரமான முறையில அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு. சம்பவ இடத்துல இருந்து உடலை மீட்ட போலீஸ் அதை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சுட்டு விசாரணைகளை இறங்கியிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவரோட பேரு சமுத்திரவேல். தூத்துக்குடி மாவட்டம் நாலாட்டின்புதூரைச் சேர்ந்தவர். தினக்கூலி வேலைக்கு போயிட்டு வந்த சமுத்திரவேலுக்கு மனைவியும் 2 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பத்தி சமுத்திரவேலுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் தன்னோட குடும்பத்துக்குன்னு சொந்தமா ஒரு வீடு. வருமானம் குறைவா இருந்தாலும் தன்னோட கனவை எப்படியாச்சும் நனவாக்கணும்னு கடுமையா முயற்சித்து வந்திருக்காரு சமுத்திரவேல். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அதே பகுதியில சின்னதா ஒரு வீடும் கட்டிட்டு வந்திருக்காரு. தினமும் வேலை முடிஞ்சதும் தன்னோட வீட்டு வேலைகளையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பிள்ளைங்களோட பார்க்க போன நேரத்துல சமுத்திரவேலோட வீட்டை சுத்தி எக்கச்சக்கமான காலி மது பாட்டில்கள் கிடந்திருக்கு. இதை பார்த்ததும் அந்த இடத்துல பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ முடியும்ன்ற சந்தேகம் சமுத்திரவேலுக்குள்ள எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இன்னும் தெருவிளக்கு கூட பொருத்தப்படாத காரணத்தால அந்த பகுதி சமூக விரோதிகளோட ஹாட் ஸ்பாட்டா மாறி இருக்கு. டாஸ்மாக் சரியா 10 மணிக்கு மூடினதும் சந்துக்கடையில சரக்கு வாங்குற கும்பல் சமுத்திரவேல் புது வீடு கட்டுற ஏரியாவைத்தான் அவங்களோட ஓப்பன் பாரா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த சூழல்ல தான் சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேல அதே பகுதியைச் சேர்ந்த சின்னப்பன் என்பவரோட மகன் ஜெயராஜ் சமுத்திரவேலோட வீட்டு வாசல்ல 2 வீலரை நிறுத்திட்டு சரக்கு எடுத்து மிக்சிங் பண்ணியிருக்காரு. இதை பார்த்ததும் கடுப்பான சமுத்திரவேல் இந்த இடத்துல மது அருந்த கூடாதுன்னு கொஞ்சம் வாய்ஸை உயர்த்தி சண்டை போட்டு இருக்காரு. இதனால 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி கைகலப்பா மாறி இருக்கு. ஏற்கனவே தலைக்கேறிய மதுபோதையில இருந்த ஜெயராஜ் அங்க இருந்த செங்கலால சமுத்திரவேலோட முகத்துல பலமுறை அடிச்சு இருக்காரு. ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த சமுத்திரவேல் கனவு வீட்டோட வாசல்லையே பரிதாபமா இறந்து போயிருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண போலீஸ் கொலையாளி ஜெயராஜை கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. இரவு 10 மணிக்கு மேல சந்துக்கடைகள் மூலம் மது விற்கப்படுறதுதான் நடந்த கொலைக்கான முக்கிய காரணமா சொல்லப்படுது. அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நீதியையும் நிதியையும் பெற்றுத்தர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களோட கோரிக்கையாயிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.